போடுவார்கள். ஐடி ஜாப்ஸ் வந்து இதில் பாதிக்கப்படுமா? ஐடி ஜாப்ஸ் எந்த அளவுக்கு இது போகும், பாதிக்கப்படும், எப்படி மக்கள் வந்து எப்படி இதை எடுத்துக்குவாங்க? இப்போது ஐடி ஜாப்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இந்த துறை எப்படின்னா இது தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன், ஒரு ஆயில் கம்பெனிக்கு வந்து பல கோடி $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனிக்காக நான் வர்த்தக தொழில்நுட்பத்தை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பாக உதாரணமாக சொன்னால் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை நான் சர்வீஸாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவிலேருந்து கொடுக்குறேன், இல்லை மற்ற நாடுலேருந்து கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே அந்த ஆயில் கம்பெனிஸ்லாம் இப்போ அராம்கோ போன்ற பெரிய சவுதி அரேபியா கம்பெனிஸும் வந்து இந்த உலக போர்னால, அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய போர்னால பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இருக்க நிலைமையில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ராஃபிட் காமிக்கணும். அதனால வந்து அதிகமாக செலவு செய்ய மாட்டாங்க. டெக்னாலஜி என்பதற்காக அவர்கள் புதிய செலவு எதுவுமே மேற்கொள்ள மாட்டாங்க. இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே வைத்திருப்பார்கள். ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இனி இந்த துறையில் வந்து அதிகமான பொருள் இருக்குமா அப்படின்னா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்குமா? இந்த வருடம் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மார்ச் வந்துட்டோம். இந்த ஃபிஸ்கல் இயர் 2026 ஃபிஸ்கல் இயர் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த ஃபிஸ்கல் இயரில் இனிமேல் இன்வெஸ்டர்ஸோடைய கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட் நம்ம பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா வந்து 100 புள்ளிகள் கம்மியாகிட்டே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து பிளட் ஷெட் என்று சொல்லக்கூடிய ரத்த கலரி ஆகிட்டு இருக்கு என்று சொல்லிட்டு 1000 புள்ளிகள் கம்மியாகும் என்று சொல்லியிருக்காரு. இப்பேற்பட்ட நிலைமையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைவதனால உலகம் பூராவுமே தொழில்நுட்பத்துக்காக, புதிய டெக்னாலஜிக்காக யாருமே வந்து செலவு பண்ண மாட்டாங்க. 2026, 27 ரொம்ப கேர்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கும். அதிகப்படியான செலவு இல்லாதனால வேலை வாய்ப்புகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரெஷர்ஸ்க்கு, ஏற்கனவே கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன 5 வருஷம் இவர்கள் எல்லாருக்குமே வந்து அதிகமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கும். இந்த நிலைப்பாடு மாறணும்னா முதல்ல வார் நிறுத்தணும். இந்த வார் ஜோன் எல்லாமே மாறணும். மிடில் ஈஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் உங்களுக்கு மறுபடியும் அந்த ப்ராஸ்பரிட்டி வரும். பிப்ரவரி மாதத்தில் அவர்கள் நெகோஷியேட் பண்ண மாதிரி அதுக்கு ஈரான் ஒத்துக்கொள்ளலை. அவர்கள் நியூக்ளியர் சைட்டை, ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டை அமெரிக்கா இஸ்ரேல் மூலமாக அடித்து விட்டார்கள். அதற்கு மேலும் அவர்கள் நெகோசியேஷனில் பேலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய தூரத்தில் போய் அடிக்கக்கூடிய சில மெஷின் கெப்பாசிட்டி, பாம்பிங் கெப்பாசிட்டி, ட்ரோன் தயாரிப்பார்கள் இல்லையா? ட்ரோன் என்பது தொலைதூர ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். அது போய் இன்னொரு நாட்டில் போய் அடிக்கும். 1200 மைலில் போய் லெபனானில் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமது ஈரான் மிசைல்ஸ்க்கு இருக்குது. அதையும் நிறுத்த வேண்டும் என்று பேலிஸ்டிக் மிசைல் என்று சொல்வார். அதை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விட்டிருந்தார்கள். அதை நிறுத்தாதனால தான் போர். புரியுதாப்போ? அதனால தான் போர். ஆனால் அமெரிக்கா வந்து உண்மையாகவே நெகோஷியேட் செய்ய வேண்டும் என்ற கருத்து இருந்திருந்தால், அவர்கள் உலக நன்மைக்காக நினைத்திருந்தால், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஒரு இயக்கம் இருக்கிறது அல்லவா? அது வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லா கண்ட்ரியும் கொண்ட ஒரு அமைப்பு. அவர்கள் வந்து அந்த அமைதிக்காக அவர்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கிட்ட வந்து எந்த விதமான ஒப்புதலுமே இல்லை.